ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 11 எக்ஸாம்பிள் 11.12 பார்க்க போறோம். இதுல f of xங்கற நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்திருக்கு. இதுல இருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அல்லது பரவல் சார்பு கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். எப்பவுமே நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அல்லது டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா நம்ம அதை நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம நம்பர் லைன்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி 1 to 2 எடுத்தா x வந்து 1க்கும் 2க்கும் இடையில இருந்தா x minus 1, x இங்க 1 எடுத்து 2 எடுத்தா இதுல x minus 1. அடுத்தது 2க்கும் 3க்கும் இடையில x இருந்தா 3 minus x, 2க்கும் 3க்கும் இடையில இருந்தா 3 minus அல்லது minus x plus 3 ரெண்டும் ஒண்ணுதான். மத்த எல்லா இடத்துலயும் 0 அப்படின்னா 3க்கு ரைட் சைடுலயும் 0, 1க்கு லெஃப்ட் சைடுலயும் 0. அப்போ ஸ்மால் f of x நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இனி இதுல இருந்து கேபிட்டல் f of x நம்ம கண்டுபிடிக்கணும். First part capital F of x. Capital F of x இந்த எல்லா இன்டர்வல்லையும் கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்வல்ல கண்டுபிடிக்கணும், இதுல கண்டுபிடிக்கணும், இதுல கண்டுபிடிக்கணும், இதுல கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த இன்டர்வல்ல கண்டுபிடிப்போம். நமக்கு ஒரு நம்பர் லைன்ல ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தா இந்த பாயிண்ட்ல f of a की ஃபார்முலா என்னன்னா probability of x less than a அல்லது less than or equal to a ன்னு போடலாம். அல்லது integral minus infinity to a f of x dx. f of a க்கு இந்த ஃபார்முலாவை போடலாம். நமக்கு இந்த இன்டர்வல்ல நான் கண்டுபிடிக்க போறேன். x less than 1 equal to 1 வராது. equal to 1 இந்த இன்டர்வல்ல சேர்ந்துச்சு. அப்போ இந்த இன்டர்வல்ல இந்த 1 சேரல. அப்போ x less than 1 ன்னு போடுவோம். x less than 1ங்கற இன்டர்வல்ல நம்ம f of x கண்டுபிடிக்க போறோம். அப்போ f of x is equal to அப்போ x இங்க எங்கயாவது ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு இங்க. அப்போ f of x என்ன? integral minus infinity to x f of x dx. integral minus infinity to x f of x dx னு வரும். இந்த infinity minus infinity to x ல small f of x ஓட definition 0. அப்ப f of x இருக்கிற இடத்துல 0 போடணும். அப்ப இன்டகிரல்ல உள்ள 0 வந்தா அதை இன்டகிரேட் பண்ணாலும் எல்லாம் 0 வரும் ஆன்சர். அடுத்த இன்டர்வல் 1க்கும் 2க்கும் இடையில உள்ள இந்த இன்டர்வல். இதுல 1 சேர்ந்து இருக்கு, 2 சேரல. அப்போ 1 less than or equal to x less than 2ல f of x என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த இன்டர்வல்ல கண்டுபிடிக்கும் போது இந்த x வந்து இங்க எங்கயாவது இருக்கும், இதுல இருக்கும். அப்ப நமக்கு minus infinity to x வரும். minus infinity to x f of x dx equal to integral minus infinity to 1 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா இங்க எடுத்தாலும் 0 வரும். அப்போ 1 to x எடுத்தா போதும். 1 to x f of x dx equal to 1 to x f of x. இந்த இடத்துல f of xங்கிறது x minus 1 into dx equal to x க்கு integral x square by 2 minus 1 dx. இப்போ minus dx. dx க்கு integral x. limit 1 to x equal to x இருக்கிற இடத்துல upper limit minus lower limit. அப்ப upper limit போட்டா x square by 2 minus x தான் வரும். lower limit போட்டா இது upper limit minus lower limit. lower limit போட்டா
1 square 1 by 2 minus 1 1 by 2 minus 1 equal to x square by 2 minus x half minus 1 னா minus half இந்த minus சேரும்போது plus half வரும். இப்போ நம்ம இந்த இன்டர்வல்ல கண்டுபிடிப்போம் 2 to 3 2 to 3 னா இங்க இருக்கு 2 included 3 included இல்ல அப்போ 2 less than or equal to x less than 3 இங்க f of x equal to இப்போ 2 to 3 இன்டர்வல்னா இது அப்ப x இங்க எங்கயாவது இருக்கும் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இந்த x வரைக்கும் இன்டகிரேட் பண்ணனும் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு x f of x dx equal to integral minus infinity to x எடுக்கும்போது minus infinity to 1 தேவையில்லை இங்க small f of x 0 அடுத்தது 1 to 2 தேவை இருக்கு ஆனா இங்க x minus 1 2 to x தேவை இருக்கு 3 minus x அப்போ 1 to 2 2 to x எடுக்கணும் அப்போ integral 1 to 2 f of x dx plus integral 2 to x f of x dx equal to integral 1 to 2 1 to 2 small f of x வந்து x minus 1 dx plus 2 to x இங்க f of x இந்த 2 to x ல f of x வந்து 3 minus x dx equal to இந்த x க்கு integral x square by 2 minus 1 dx அப்போ இதுக்கு integral வந்து x லிமிட் வந்து 1 to 2 plus 3 dx அதுக்கு integral 3x minus x க்கு integral x square by 2 limit 2 to x equal to இதுல 2 போட்டா இது 4 by 2 2 போட்டா 2 அப்ப 2 minus 2 upper limit போட்டா 0 ஆயிடும் lower limit 0 minus lower limit 1 by 2 minus 1 அப்போ minus 1 by 2 கிடைக்கும் plus upper limit போட்டா 3x minus x square by 2 minus lower limit போட்டா 6 minus 2 கிடைக்கும் 4 by 2 னா 2 அப்ப 6 minus 2 4 கிடைக்கும் equal to 3x minus x square by 2 இங்க minus 4 plus half minus 3 and a half minus 4 plus half னா minus 3 and a half அப்போ minus 7 by 2 னு கிடைக்கும் அப்போ திரும்ப இனி இந்த இன்டர்வல்ல கண்டுபிடிக்கணும் அப்போ அதாவது 3 வந்து இங்க சேரல அப்ப இந்த பக்கம் சேரும் x greater than or equal to 3 னு வரும் x greater than or equal to 3 னு வரும் இப்போ இங்க f of x equal to இப்போ இந்த இன்டர்வல்ல எடுக்கும்போது x இங்க எங்கயாவது வரும் எங்கயாவது வரும் அப்போ minus infinity to x integral minus infinity to x f of x dx equal to இதுல இருந்து இதுவரை தேவையில்லை 0 1 to 2 எடுக்கணும் 2 to 3 எடுக்கணும் அடுத்தது இங்க இருந்து இங்கேயும் தேவையில்லை நமக்கு தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டகிரேஷன் எடுத்தா 1 டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இப்போ இதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லைன்னா இதுலயே கிடைக்கும் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 to 3னாலும் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தான் ஏன்னா இந்த பக்கம் ஸ்மால் f of x 0 இங்கேயும் ஸ்மால் f of x 0 அப்ப இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணாலும் டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்கும் அப்ப இன்டகிரல் 1 to 3 f of x dx னு போட்டாலே போதும் இது 1 to 2 plus 2 to 3 இன்டகிரல் போடணும் நம்ம செய்தாலுமே ஆன்சர் ஒன்று தான் வரும்
ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இங்கே வந்துருது. அப்ப இதுதான் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி, அது 1. இப்போ நம்ம f of x எழுதலாம். கேபிட்டல் f of x is equal to 0 வருது, x less than 1னா அடுத்தது x square by 2 minus x plus half. 1 க்கு 2 க்கு இடையில, அப்ப 1 less than or equal to x less than 2 னா அடுத்தது f of x is equal to இங்க வருது 3x minus x square by 2 minus 7 by 2. இப்போ 2 less than or equal to x less than 3, 2 less than or equal to x less than 3. அடுத்தது f of x வந்து 1 வருது, x greater than or equal to 3 னா 1. இதுதான் கேபிட்டல் F of x ஓட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட் என்னன்னா probability of 1.5 less than or equal to x less than or equal to 2.5. இப்போ நமக்கு நம்பர் லைன்ல ஏன்னு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம், அதே மாதிரி b ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தா ஒரு இன்டர்வல் கிடைக்கும் a to b. இதுல probability of a less than x less than b நான் என்ன ஃபார்முலானா a க்கும் b க்கும் இடையில உள்ள இன்டர்வல்ல ப்ராபபிலிட்டி வேணும்னா நம்ம இன்டகிரல் a to b small f of x dx இப்படியும் கிடைக்கும். கேபிட்டல் f of b minus capital F of a. இந்த ப்ராபபிலிட்டியை small f of x வச்சும் கண்டுபிடிக்கலாம், capital F of x வச்சும் கண்டுபிடிக்கலாம். இங்க நமக்கு இது a இது b, அப்போ இந்த ஃபார்முலாயும் போடலாம், இந்த ஃபார்முலாயும் போடலாம். இப்போ இதுல small f of x யூஸ் பண்ணா 1.5, capital F of x இது யூஸ் பண்ணா 1.5 f of 2.5 னா இது லைக் போடணும், f of 1.5 னா இங்க போடணும். அப்ப இதுவும் பெரிய எக்ஸ்பிரஷன், இதுவும் பெரிய எக்ஸ்பிரஷன், அப்ப அதை விட இது நமக்கு கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப அந்த ஃபார்முலாயே போடும், equal to integral 1.5 to 2.5 f of x dx. இப்போ 1.5 இங்க வரும், 2.5 இங்க வரும். இப்போ இன்டகிரல்ல இது 1, இது 2, இது 3, 1.5 இங்க வரும். 1.1 to 2 x minus 1, இந்த 1 to 2 னா x minus 1, 2 to 3 னா 3 minus x, 2.5 இதுக்கு இடையில இன்டகிரல் வேணும். அப்போ நம்ம சேர்த்து எடுக்க முடியாது, ஏன்னா இந்த இடத்துல f of x ஒரு டெஃபினிஷன், இந்த இடத்துல இன்னொரு டெஃபினிஷன். அப்போ 1.5 to 2 எடுக்கணும், 2 to 2.5 எடுக்கணும். அப்போ இன்டகிரல் 1.5 to 2 f of x dx plus இன்டகிரல் 2 to 2.5 f of x dx. ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைப்ல f of x, இந்த இடத்துல இன்னொரு டைப் f of x. நமக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் தேவை. அப்ப இதுல இருந்து இது வர ஒரு டைப், இதுல இருந்து இது வர அடுத்த டைப். அப்ப ரெண்டு இன்டகிரலா நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஈக்குவல் டு இன்டகிரல் 1.5 to 2, இந்த இடத்துல x minus 1 dx plus 2 to 2.5, இந்த இடத்துல 3 minus x dx equal to இதுக்கு x square by 2 minus x limit 1.5 to 2 plus 3x minus x square by 2 limit 2 to 2.5.
இப்போ இதுல அப்பர் லிமிட் 4/2 minus 2 0 வந்துடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1.5 1.5னா இதுல போட்டா 2.25/2 minus 1.5 வரும். பிளஸ் இந்த இன்டெகிரல்ல அப்பர் லிமிட் போட்டா இது 3 into 2.5 7.5 minus 2.5 க்கு ஸ்கொயர் 6.25/2 minus lower limit 6 minus இதுல 4/2 2 வரும் equal to இங்க 7.5 இங்க பிளஸ் 1.5 அப்ப 9 minus 4 5 கிடைக்கும். இனி minus 6.25 minus 2.25 அப்ப 8.5 minus 8.5/2 equal to 8.5/2. 10 minus 8.5 1.5/2 equal to 0.75 answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.